ஒரு சில நேரத்தில் ஒரு சிலர் கொலை பண்ணிட்டு 2 மாதம் 3 மாதத்தில் பெயிலில் வெளியே வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, இவங்களாம் வாழ தகுதி இல்லாதவங்க. நீ சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுக்குறது அவனுக்கு வந்து பரவாயில்ல, உயிரோட இருக்கிறோம், சோறு இருக்குது. அவங்க ஊர் எரிய செஞ்சா மட்டும்தான் அடுத்து தெரியும், வெளியே தெரியும். அப்போ பண்ணா எப்படி எனக்கு அதான் இப்போ 4.5 வருஷத்துல கிட்டத்தட்ட முடிய போகுது. இன்னும் 1 மாசமோ 2 மாசமோ தான் இருக்கு, ஆட்சியே முடிய போகுது. இதுல வந்து நண்பர்களே, இப்போ என்னாச்சுன்னா வீடியோ போட்டு ஒரு 10-12 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். காரணம் யாரு? கோபால். பிப்ரவரி 14 தான் என் பிறந்த நாள். அதனால என்ன லவுடே கோபால். ஹாய் பாட்ஸ். ஓகே, வாட்ஸ் டுடேஸ் டாபிக்? கோபால் சைலண்டா. இன்னைக்கு என்ன டாபிக்னா சட்ட ஒழுங்கு. அதாவது சட்டத்தை ஒழுங்கு பண்றதுக்கான தண்டனைகள். பிரச்சனைகள் எவ்வளவோ எவால்வ் ஆனாலும் அந்த பிரச்சனைகளுக்கான அந்த பிரச்சனையை திருத்துற சட்டங்கள் வந்து ப்ராப்பராக இருக்கா, அது எவால்வ் ஆயிருக்கா? நம்ம முன்னாடி பார்த்த பிரச்சனைகளுக்கும் இப்போ இருக்கிற பிரச்சனைகள் எப்படி இருக்குன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப கொடூரமாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே சட்டங்கள் தான் இப்போ வரைக்கும் மெயின்டைன் ஆகுதா, இல்லை சட்டங்களில் இம்ப்ரூவ் ஆயிருக்கா? ஒரு விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு இருந்த பிரச்சனையை விட இப்போ இருக்கிற பிரச்சனை பயங்கரமாக இருக்குது, பெருசாக இருக்குது அப்படிங்கிற விஷயம் கிடையாது. இப்போ நம்ம இருக்கிறது நம்ம இதுலேயும் நிறையா பேசியிருக்கிறது என்ன விஷயம்னாக்கா, சோஷியல் மீடியா பயங்கரமாக டெவலப் ஆகிட்டுருக்கு. சோஷியல் மீடியா வளர தான் ஒரு பிரச்சனையும் வெளியில் வருது. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிறப்போ இதே லெவலுக்கு தான் பிரச்சனை இருந்திருக்கு, ஆனால் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கு. சோஷியல் மீடியா இருந்து தெரிஞ்சதே இப்படி இருக்குன்னா, தெரியாமல் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. இப்போ ஆக்சுவலாக நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். இஷ்யூ நம்பர் 1. பீகார்லேருந்து பொழப்பு தேடி சென்னைக்கு வந்தாங்க ஃபேமிலியோட. அந்த இளைஞருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 வயசு. 25 வயசு, ஒய்ஃபுக்கு 22 வயசு, குழந்தை 2 வயசு. இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, அங்கேருந்து கூப்பிட்டு வந்த ஃப்ரெண்ட்ஸ், அவனும் பீகாரி தான், அவங்கள கூப்பிட்டு வந்து இங்கே ஒரு பாலிடெக்னிக் காலேஜில் தங்க வச்சு, பாலிடெக்னிக் காலேஜ்லேயும் ரூம் எல்லாம் இல்லை, தார்பாய் விரித்து அதுக்கு கீழே தான் படுத்து தூங்கியிருக்காங்க. கஞ்சா போதையா குடி போதையான்றது தெரியல. பிரச்சனை நடந்த அன்னைக்கு அங்கே நைட்டு பாலியல் பலாத்காரத்தில் அந்த பொண்ணுக்கிட்ட ஈடுபட்டிருக்காங்க இந்த 5 பேரும் போதையில். பாலியல் பலாத்காரம் ட்ரை பண்ணும்போது இவனோட ஹஸ்பண்ட், அதாவது அந்த 25 வயசு இளைஞர் வந்து தடுக்க ட்ரை பண்ணப்போ அவரை அடித்தே கொன்று, பாலியல் பலாத்காரம் பண்ணி இந்த பொண்ணையும் கொன்று, அந்த கூட இருந்த அந்த 2 வயசு குழந்தை இருக்குல்ல, 2 வயசு குழந்தையுமே அடித்தே கொன்று, அதை சாக்கு மூட்டையில் கட்டி ஊரில் ஒரு திசையில் போட்டு வந்துட்டாங்க. ஓகேவா? இப்போது இதில் என்ன ஒரு சோகமான விஷயம், ரொம்ப வருத்தமான விஷயம் அப்படி என்னன்னா, அதான் சோகமான விஷயம். இதுலேயுமே ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 2 வயசு குழந்தைய அடிச்சே கொல்ற அளவுக்கு அவங்க போதையில இருந்திருக்காங்க. இஷ்யூ நம்பர் 2, சுராஜ். ஸோ அந்த கேஸ் பற்றி நம்ம பேசியிருப்போம் ஒரு வீடியோ, அதை பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்க ரீல்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பண்ண எல்லாமே மைனர் பசங்க அவனை ரீல்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லி அவனை டிஸ்டர்ப் பண்ணி, அவன் ஒதுங்கி போனவனையும் கூப்பிட்டு போய் அவனை கத்தி வச்சு திருப்பி வச்சு அடித்து அவனை ரொம்ப துன்புறுத்தி அதையும் ரீல்ஸ் எடுத்து ஒரு எப்படி சொல்கிறது, அவங்க வந்து பெருமைக்காகவும் அவங்க வந்து கெத்துன்றதுக்காகவும் காட்டுறதுக்காக போட்டிருக்காங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மைனர் பசங்க, தமிழ்நாடு பசங்க. திருத்தணி அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற நிறைய பேத்துக்கு இந்த பிரச்சனைகள் நடந்திருக்கு. அது முடிஞ்சே அதுக்கப்புறம் கூட 2-3 டைம் அங்கே வேற ஆட்களால் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நடக்குது. நிறைய பேரால 2-3 இல்லை, நிறைய இன்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி நடக்குது. இது இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாகவே இது நடக்குது. இதுக்கும் மெயினான காரணம் போதை. இஷ்யூ நம்பர் 3, கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி நடந்த ஒரு சம்பவம். மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஒரு பொண்ணை வந்துட்டு காரில் வச்சு அவனோட பாய் ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு அந்த இடத்துல போயிட்டு இருக்கும்போது அங்கே வந்து சில நபர்கள் வந்துட்டு அவங்களும் மது போதையிலையோ இல்லை கஞ்சா போதையிலையோ அதுவும் சரியாக தெரியல, அதில் வந்துட்டு அந்த பொண்ணை ரேப் பண்ணி இந்த பையனை அடித்து போட்டு அப்புறம் அந்த பையன் போய் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த மாதிரி அந்த ஒரு இஷ்யூ. இப்போ 3துலேயுமே கனெக்டான மேஜரான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போதை. இப்போ வந்து நம்ம இந்த இஷ்யூஸ்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த இஷ்யூஸ்லாம் நம்ம பார்க்கும்போது இதை வந்து பின்னோக்கி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து அந்த பீகாரி குடும்பம், அதுக்கு முன்னாடி வந்து அந்த ட்ரெயின் ரீல்ஸு சிராஜ், அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஏர்போர்ட், கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லாம் நடந்த பிரச்சனை. இதில் வந்து காமனாக இருக்கிற விஷயம் வந்து போதை. ஓகேவா? இந்த மாதிரி பிரச்சனைகள் நாளுக்கு நாள் உயர்ந்துக்கிட்டே இருக்குது, எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்குது.
இந்த பிரச்சனைக்கு தகுந்த மாதிரியான சட்டங்கள் எவால்வ் ஆயிருக்கா இல்லையா? எதுக்கு இந்த 3 விஷயத்தை மட்டும் அட்ரஸ் பண்றோம் அப்படின்னாக்கா, இல்ல இது குறிப்பிட்ட இந்த 3 விஷயம் இல்ல. குறிப்பிட்ட 3 விஷயம் எதுக்காகன்னா இப்போ ரீசெண்டா அது நடந்தது. இந்த விஷயத்தோட ரீச் வந்து நிறைய இருக்கு. உங்களுக்கு தெரியணும், இதே மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. ரொம்ப சின்ன, அதாவது செய்தித்தாளில் கூட ரொம்ப சின்ன, எப்படி சொல்றது, அளவுக்கு பிரச்சனை ஏகப்பட்ட இது இருக்கு. அப்ப இதுல மெயினா அதுக்கு சொல்றோம் அப்படின்னாக்கா, மேஜரா பாதிச்ச, தமிழ்நாட்டையே பாதிச்ச ஒரு சில விஷயங்கள் இதுல. அதனால அதை இது பண்றது. அந்த கஞ்சா வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ள இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கடுத்து கஞ்சாவுக்குள்ள எப்படி வருது, அவ பேரு ஓகே, அவரு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் வந்துட்டு கஞ்சா வரல அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு, அதுக்கு அடுத்துட்டு வந்து கஞ்சா வந்துட்டு கடல் வழியா வருது. கடல் வந்து யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு? பிஜேபி ஒன்றியத்தோட கட்டுப்பாட்டுல இருக்கு. ஓகே, பட் ஸ்டேட் வந்து யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு? நீ யார பேசுறேன்னு எனக்கு தெரியுது. இந்த இஷ்யூ, அதாவது இப்போ பீகார் அந்த இஷ்யூ நடந்துச்சுல்ல, அதை வந்து பேட்டி எடுக்கிறாங்க அவர்கிட்ட. இந்த இஷ்யூ நடந்துச்சு, இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க அப்படிங்கும்போது, அப்படி நடந்துச்சா எனக்கு தெரியாதே, அப்படியா, நான் பார்த்துட்டு நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப என்னதான் இவங்களுக்கு தெரியும்? தமிழ்நாடுக்குள்ள மேஜரா போற இஷ்யூவே தெரியாதுன்றப்போ நீ சொல்றீங்க மைனர் இஷ்யூஸ், அதுக்கான பதில் என்ன? இது எப்படி? அதான் 4.5 வருஷத்துல கிட்டத்தட்ட முடிய போகுது. இன்னும் 1 மாசமோ 2 மாசமோ தான் இருக்கு, ஆட்சியே முடிய போகுது. இதுல வந்துட்டு நம்ம என்ன ஒரு வளர்ச்சியை கண்டுட்டோம் அப்படிங்கிறது தெரியல. நீ சொன்ன மாதிரி குற்றங்கள் தான் எவால்வ் ஆயிருக்கு. குற்றங்களும் அந்த ஒரு சில விஷயங்களும் தான், அதாவது அநீதியும் குற்றங்களும் தான் எவால்வ் ஆயிருக்கே தவிர்த்து சட்டம் ஒழுங்கு இல்லை, சட்டம் சீர்கேடு தான் நிறைய இருக்கு. இன்னொன்று சொல்ல போனா அந்த ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லுவாங்க, ஆட்சிக்கான ஒரு எதிரலை, அது ரொம்ப அதிகமா இருக்கு. இதுல மேஜரான இஷ்யூ வந்து லாண்ட் ஆர்டர் தான் இப்போ பெரிய பிரச்சனை. இப்ப ரீசெண்டா நடந்த 3 இஷ்யூஸ் சொல்றோம்ல, லாண்ட் ஆர்டரே இல்ல. இந்த 3 இஷ்யூஸை நம்ம எடுத்து பேசும்போது, இதை கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இஷ்யூ நடந்திருக்கு. ஸோ நடந்து முடிஞ்சிட்டு விக்டிம் என்னான்னு தெரில, அக்யூஸ்ட் என்னான்னு தெரில, அதை கடந்து வந்தாச்சு. இப்போ அந்த டைம்ல எல்லாரும் பேசணும், அதுக்கப்புறம் யாரும் அதை பத்தி பேசுறது இல்லை. அதுக்கப்புறம் சுராஜ் இன்சிடென்ட் நடந்துச்சு. சுராஜ் எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு ஊருக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஒரே நிமிஷம், சுராஜ் தான் நினைக்கிறேன். ஸோ சுராஜ் இன்சிடென்ட் நடந்துச்சு. நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அவரை வந்து ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு உடனே ஊருக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சுராஜுக்கு என்னாச்சுன்னு தெரியல, அந்த கேஸ் அந்த பசங்க என்னாச்சுன்னு தெரியல, அதுக்கப்புறம் அந்த கேஸ் என்னாச்சுன்னு தெரியல. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் கண்டினியூ ஆயிருக்கு. இன்னொன்னு, எல்லாமே போதையை வச்சு தான் நடக்குது. அதுவும் ரீசெண்டா ரொம்ப டைம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட டைம் லைன் போட்டீங்கன்னா ஒரு 2 வாரம் 1 வாரம் அந்த கேப்ல தான் எல்லாமே நடந்திருக்குன்றப்போ, ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. அதுக்கான அந்த டைம்ல அந்த ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர் இன்சிடென்ட்லயே பயங்கரமா தண்டனை கொடுத்து அவனை வந்து இது பண்ணியிருந்தா, அடுத்த இன்சிடென்ட்டுக்கு மேபி அவங்க பயந்து இருந்திருக்கலாமோ? புரியுதா? அப்போ அந்த சட்டம் அவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா இல்லைன்றப்பதான் இப்ப எல்லாருமே தைரியமா அந்த இது பண்றாங்க. இந்த சட்டம் இன்னும் கொஞ்சம் கடுமையா இருந்தா எல்லாரும் பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு பயம்படுத்துற அளவுக்கு அவங்களுக்கு வந்து தண்டனைகள் கொடுக்கப்படணும். அது சின்ன பையன்னு பார்க்கக்கூடாது, பெரிய பையன்னு பார்க்கக்கூடாது. போதையில இருக்கியா, எண்ணத்துல இருக்கிற, நீ பண்ணது தப்பு அப்படின்னா கை காலை உடச்சு விட்டுருங்க. அவன் வந்து இருக்கணும், உயிரோட தான் இருக்கணும், ஆனா இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கணும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் உண்டு. என்னன்னா, யாருமே வந்து ஒரு பிஸ்னஸ் கிரியேட் பண்ணுறோம், ஒரு முதலாளியை போய் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஒரு ஹோட்டல் கடையில் பார்சல் கட்டுறதுக்கு வந்து சீட்டு கொடுப்பாங்க, கேரி பை கொடுப்பாங்க கொண்டு போகிறதுக்கு. அதை தடை பண்ணாங்க. ஆனால் எந்த ஒரு ஆட்சிக்கு வந்தவங்களோ அதை உருவாக்குறவங்கள போய் கேள்வியே கேட்கல. எளிய மக்கள்கிட்ட அதை வந்து ஃபைனாக தான் வாங்குறாங்களே வேலை, ஃபைனாக வாங்குறாங்க. ஆனால் ஃபைன் வாங்குறாங்க, அதை வந்து நிறுத்த மாட்டேங்கிறாங்க. புரியுதா? அந்த ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக தான் இருக்குது மார்க்கெட்டில், அதை போய் பிடிக்க மாட்டாங்க. அந்த ப்ராடக்டை தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்கள பிடிக்க மாட்டாங்க. கன்சியூமரை தான் அவங்க பிடிக்கிறாங்க. கன்சியூமரை பிடிச்சி இந்த இஷ்யூவை நீ எங்கே கனெக்ட் பண்ணலாம்னா கஞ்சாவுக்கு கனெக்ட் பண்ணலாம். எல்லா போதைக்கு. ஆமாம், இதெல்லாம் நம்புறோம். உருவாக்குறவனை ஒன்றும் பண்ண மாட்டாங்க, விற்கிறவனை ஒன்றும் பண்ண மாட்டாங்க, குடிக்கிறவனை பிரச்சனை பண்ண வச்சிருவாங்க. இப்போ குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு போறவனை, அது தப்பு தான், அது பேசிக்கா தப்பு தான். அதுக்காக நான் அதை ஜஸ்டிஃபை பண்ணல. அதை வந்து நான் ஜஸ்டிஃபை பண்ணல. குடிக்கிறதே ஃபர்ஸ்ட் தப்பு இல்ல, அது ஓகே. இப்ப என் ஊர்ல ஒண்ணு விஷயம் இருக்கு, அங்க டாஸ்மாக் இருக்கும். டாஸ்மாக் முடிச்சிட்டு இங்க வரும்போது இங்க போலீஸ்காரன் நிப்பான். அவன் எப்படியும் வந்துட்டு குடிச்சிட்டு வருவான், நம்ம ஃபைன் கட்டணும். அப்போ உங்க நோக்கம் என்னவா இருக்கு? அவன் வந்து போதையை தடுக்கணுங்கிறது உங்க நோக்கமா, இல்ல அதை வச்சு ஃபைன் வாங்கணும், இல்ல அதை வச்சு நாங்க வளர்ந்துக்கணும், ஆனா இந்த பிரச்சனைகள்லாம் நாங்க வரும்போது போதை பழக்கத்துக்குலாம் போகாதீங்கன்னு சொல்லிட்டு நீங்களே போதையை குடிச்சுக்குவீங்க, ப்ரொமோட் பண்ணுவீங்க, மக்களை குடிக்க வைப்பீங்க,
மக்களுக்கு அதனால ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த இஷ்யூவை அட்ரஸ் பண்ணுவீங்க. ஆனா அந்த போதை பழக்கம், அந்த அந்த மது போதை அதெல்லாம் வருதுல்ல, அதை நிப்பாட்ட மாட்டீங்க. தேர்தல் அறிக்கையில ஒரு அறிக்கை இருந்துச்சு. அதாவது அந்த டைம்ல ரொம்ப பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்தது என்னன்னா மதுவிலக்கு. அந்த டைம்ல பெரிய டாபிக் மதுவிலக்கு. அதுக்காக டிஎம்கேவே இறங்கி போராட்டம்லாம் பண்ணாங்க. போராட்டம் பண்ணாங்க. மாணவர்கள் பல பேர் அடி வாங்கினாங்க. பயங்கரமான ஒரு விஷயம் வச்சு. மதுவிலக்கு வந்து பெருசா இருந்துச்சு. இவங்க வந்து ஒரு இதுலதான் உள்ள வந்தாங்க. நாங்க மதுவிலக்க மெல்ல மெல்ல ஸ்டார்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். டாஸ்மாக் லெவல குறைப்போன்ட்டு ஒரு இதுல வந்தாங்க. அவங்க அதை எப்படி பண்ணிட்டாங்க தெரியுமா? எலெக்ஷனுக்கு முன்னாடி மது விலக்குன்னு சொன்னவங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த டாபிக்கே விளக்கிட்டாங்க. ஆக்சுவலா இவங்க கள்ள சந்தையில நிறைய இடத்துல பிளாக்ல விக்கிறாங்க. இப்போ கரண்ட்ல கோயம்புத்தூர் இஷ்யூ மெயினா பிளாக்ல வித்ததுதான். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இப்போ எனக்கே நான் பர்சனலா நான் சொல்றேன், இது எப்படின்னா ஒரு சில நேரத்துல ஒரு சிலர் கொலை பண்ணிட்டு 2 மாசம் 3 மாசத்துல பெயில்ல வெளியே வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, கொலை பண்ணிட்டு வெளியே தானே வந்தாங்க, நம்மளை குடைச்சல் கொடுக்குறோன்னா நம்மளும் கொண்டுட்டு கெத்தா ஸ்டேட்டஸ் போட்டுட்டு ஒரு 3 மாசத்துல பணம் தானே, ஓகே தானே, எவ்வளோ பணம் கொடுத்தாலும் நான் வெளியே வந்துடுவேன்னா எத்தனை நாள் நான் கொலை பண்ணலாமே. ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும். அதாவது இங்க நடக்கிறதுக்கு அப்புறம் இந்த கேஸ் என்ன நடக்குது அப்படின்றத சொல்லணும். அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, தண்டனைகள் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு ஒரு பொதுமக்களா, இப்ப நம்ம எல்லாருமே பொதுமக்கள் தான், ஒரு இஷ்யூஸை பார்க்கும்போது நமக்கு ஒரு கோபம் வரும், புரியுதா, அவனை என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணும்ல. அதேவே இவங்க ஒரு தண்டனையா கொடுத்தா நல்லா இருக்கும்ல. என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா நல்லா இருக்கும்? முதல்ல கோர்ட்ல எல்லா கேஸுக்கும் வாய்தான்னு போட்டு இழுத்தடிக்கிறத நிப்பாட்டும். ஆக்சுவலா சில கேசஸ் இப்போ அந்த போக்சோ ஆக்ட்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி மர்டர் கேஸ், ரேப் கேஸ், இதுக்கெல்லாம் மேக்ஸிமம் 1 month to 2 monthsக்குள்ள இன்வெஸ்டிகேஷன் எவ்வளோ ஸ்பீடாக நடத்தி அதுக்கான அதாவது என்னது தீர்ப்பு வழங்க முடியுமோ அவ்வளோ தூரம் இன்வெஸ்டிகேஷனை இவங்க ஃபாஸ்ட் பண்ணணும். அதை தள்ளி போட அதோட எவிடன்ஸ் எல்லாமே அழியும் கண்டிப்பாக. ஸோ விக்டிம்ஸ் பாதிக்கப்பட்டுட்டே தான் இருப்பாங்க. அவங்க கடைசி வரைக்கும் இதாகும். அதே மாதிரி அக்யூஸ்ட் வந்து ஈஸியாக வெளியே நடமாடுவான். அவனுக்கு பெயில் கொடுக்கக்கூடாது. ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு லிமிடேஷன் கொண்டு வரணும். ஒரு கிரைமுக்கும் ஒரு வெயிட்டேஜ், திருட்டுக்கு ஒரு வெயிட்டேஜ், புரியுதா? அந்த திருட்டுலேயே நார்மலாக பிக் பாக்கெட் அடிக்கிறதுக்கு ஒரு வெயிட்டேஜ், அதே இது பெருசாக ராபரி, வீட்டில் புகுந்து ராபரி பண்ணுறதுக்கு ஒரு வெயிட்டேஜ், பேங்க்ல புகுந்து ராபரி பண்ணுறதுக்கு ஒரு வெயிட்டேஜ். மூணுத்தையுமே ஒரே இதில் ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஒரு இதுக்கும் ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து அதுக்கான டைம் பீரியட், புரியுதா? அதே மாதிரி மர்டர், அதே மாதிரி ரேப், மைனர் ரேப், போக்சோ, இது எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் இது வச்சு அதுக்கான இது கொடுக்கணும். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மைனர்ஸ் நிறைய பேர் க்ரைமில் இன்வால்வ் ஆகிறாங்க. ஸோ அந்த மைனர் ஏஜை ஒன்று லிமிட் பண்ணணும். இல்லைனா மைனருக்குமே அந்த வெயிட்டேஜ் சொல்கிறேன்ல, ஒரு கேஸ் பொறுத்து இவங்க மைனராக மேஜரான்றதையே அதை வச்சு இவங்க இது பண்ணணும். மைனர் இவன் இந்த தப்பு பண்ணான்லாம் கிடையாது. இப்போ 16 வயசாக இருந்தாலும் சரி, 12 வயசாக இருந்தாலும் சரி, 10 வயசாக இருந்தாலும் சரி, அவன் அந்த தப்பு பண்ணானா அந்த கிரைம் தான் அந்த கிரைம் தான் அவனை மேஜரா மைனரானு டிசைட் பண்ணும். அதுக்கான தண்டனை கொடுக்கும். அதே மாதிரி மைனர் பசங்க, அந்த மாதிரி மைனர் பசங்க தப்பு பண்ணாங்கன்னா பேரண்ட்ஸுக்கு கண்டிப்பா தண்டனை கொடுக்கணும். தப்பு பண்ணது பையனா இருந்தாலும் அவன் யார் கண்காணிப்புல இருக்கானோ, அதுல அவன் மெயினா லிங்க்ல யாரு கூடலாம் இருக்கிறானோ அவங்களுக்கும் அந்த தண்டனைகள் கொடுக்கப்படணும். மெயினா இந்த இன்வெஸ்டிகேஷன் பாஸ் பண்ணாலே நிறைய இது வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடியும்னு நினைக்கிறேன். இப்போ இருந்து நிர்பயா கேஸ்ல இருந்து எல்லா கேஸும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம் ஆச்சு, எவ்வளோ போராட்டம் பண்ணியிருப்பாங்க. அந்த கேசஸ்லாம் வேகமாக இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாத அளவுக்கு போலீசஸ் வந்து இங்கே வந்து டம்மியாகவும் இல்லை. மேஜிஸ்ட்ரேட்ஸ் எக்கச்சக்க மேஜிஸ்ட்ரேட்ஸ் இருக்காங்க, லாயர்ஸ் அத்தனை லாயர்ஸ் இருக்கிறாங்க, புரியுதா? ஸோ அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமாக லா வந்து பாஸ் பண்ணணும். இப்போது அவங்களால நான் என்ன சொல்கிறேன், இப்போது ஒரு சில இஷ்யூஸ் நடக்குது. இப்போது நீதிபதிகளால் தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஆதாரங்கள் ரொம்ப முக்கியம். ஆதாரங்கள் ஸ்ட்ராங்காக இருக்குது, இவன் தான் குற்றவாளின்றது தெரிஞ்ச பட்சத்தில் அவன் வாழ்கிறதுக்கே தகுதி கிடையாது. அப்படி உங்களால் அவன் உயிரை எடுக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் வரும்போது ஒரு கையை ஒரு காலை எடுத்துடணும். இப்படி நீங்கள் ஒரு தண்டனை கொடுத்தாதான் நாளை பின்ன ஒருத்தன் அந்த ஒரு துணிஞ்சு அந்த ஒரு செயல் ஈடுபடணும்னு நினைக்கும் போது அந்த மாதிரியான தண்டனைகள் அவங்களுக்கு ஞாபகம் வரணும். ரெண்டாவது, இப்போ ஒரு பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையில் அந்த ஒரு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, விக்டிம் என்ன ஆனார், அட்டெம்ப்ட் பண்ணவர் என்ன ஆனாருன்றத அப்டேட் வந்து மக்களுக்கு கிடையாது. அதனால் அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்றது தெரியாது. இப்போ ஒரு தண்டனை வாங்கினவன் என்ன சூழ்நிலையில் இருக்கான்றத மக்கள்கிட்ட காட்டணும். விக்டிம் எந்த அளவுக்கு அவன் கொடுத்த தண்டனையில சந்தோஷமா இருக்காங்க. ஈஸி ஆக்சஸ் லைக் ஆன்லைன்ல போயிட்டு இந்த ஒரு கேஸ் டீடைல்ஸ் நான் பார்க்கணும் அப்படின்னா அது நீங்க அப்டேட் பண்ணலாம். இன்னொன்னு, இந்தியாவில் அதிகபட்ச தண்டனை வந்து தூக்கு தண்டனை, அதுக்கப்புறம் ஆயுள் தண்டனை, புரியுதா? என்கவுண்டர் வந்து தண்டனை கிடையாது.
ஸோ இது இது போட்டு தள்ளுறது தானடா. அது வந்து போலீஸ் கொடுக்குற தண்டனைகள். ஆமா. அதுதான்டா இதுவும் ரெண்டு இல்ல கிட்ட இல்ல எப்படி பார்த்தாலும் ஆக்சுவலா லா படி பாத்தீங்கன்னா ஆயுள் தண்டனைங்கிறது ஓகே, நான் அதான் ஒரு சொல்றேன். குறிப்பிட்ட அதான் இதுக்கு பேசுறேன். மேல இது வந்து விட்டுருவானுங்க. தூக்கு தண்டனைன்றது மேஜர், ஓகேவா? அது மோஸ்ட்லி இப்போ கொடுக்கறது கிடையாது. அதுக்குன்ட்டு ஹியூமன் ரைட்ஸ் அது இதுன்னு நிறைய இருக்கிறாங்க. ஆயுள் தண்டனைன்றது ஒரு தண்டனையே கிடையாது. கிடையாது. அவ்வளோ பெரிய அதான்டா பிரச்சனை, நான் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு வந்த ஒருத்தனுக்கு சோறு தண்ணி போட்டு அவனை கவனிச்சு அவனை ஜெயில வச்சு பராமரிச்சு எல்லாம் ஒரு கொடுத்தீங்க. 30 இயர்ஸ் தான். அதுக்கு மேல எங்க ஆயுள் தண்டனை இருக்குது? அவ்வளவு வெளிய விட்டுருவாங்க. ஜெயில இருக்கிற அளவுக்குலாம் ஆயுள் தண்டனைகள் இருக்கு. 8 டைம் 10 டைம்லாம் கொடுக்குறாங்க, புரியுதா? அப்படின்றப்போ இவங்கெல்லாம் வாழ தகுதி இல்லாதவங்க, நீ சொன்ன மாதிரி. அவங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுக்குறது அவனுக்கு வந்து பரவாயில்ல, உயிரோட இருக்கிறோம், சோறு இருக்குது, அவங்க வெளியே பண்ண முடியலன்றதா உள்ள போய் என்ன பண்ண போறாங்க? உள்ள போய் திருந்த போறானுங்களா? உள்ள போயும் அவங்க அதே தப்பு தான் பண்ண போறாங்க. அப்போ அவங்களுக்கு எதுக்கு அந்த ஆயுள் தண்டனை? அதாவது ஜெயிலுக்கு போறதே ரியலைஸ் பண்றது, ஆத்திரத்துல பண்றது வேற. அதுக்காக நான் ஆத்திரத்துல பண்றதையும் ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது, ஓகேவா? ஆத்திரத்துலயும் பண்ணிட்டாங்கன்னாலும் சட்டங்கள், ஆமா, தற்காப்புக்கு பண்றது வேற, கோபத்துல பண்றதுமே தப்பு தான். அதுக்கான தண்டனைகளையும் கூட்டும் போது அது குறையும். இப்போ போதையில பண்றாங்கல்ல, போதையில பண்றத அது வந்து எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கு ப்ரோ. போதை உள்ள வர்றது, அதை கண்டுக்காம இருக்கிறது, ரீல்ஸ் போடும்போது போலீஸ் உள்ள புகுந்து அது வந்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது இப்போ ஒரு சிலர் வேலை பார்ப்பாங்க, வேலையில கொஞ்சம் அசால்ட்டா இருப்போம் தெரியுமா, அந்த மாதிரி அவங்களும் இருக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. இந்த பசங்க மாட்டினாங்க, இவனுங்க பேர் வந்துச்சு, இவன் கஞ்சா ஒரு இடத்துல வாங்கியிருப்பாங்க, அவங்க பேர் வரவே இல்லை, அவன் யார்ட்ட இருந்து சப்ளையர்ல இருந்து வாங்கியிருக்கான், அவன் பேரு வெளியே வரல. இப்போ கவர்மெண்ட் போஸ்டிங்ல இருக்கிறவங்களுக்கு போஸ்டிங் விட்டு தூக்குங்க, சஸ்பெண்ட் பண்ணாதீங்க, டிஸ்மிஸ் பண்ணுங்க, இன்னும் 2 தலைமுறைக்கு அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்காதீங்க. இந்த மாதிரியான சட்டங்களை ஸ்ட்ராங் பண்ணா மட்டும்தான் இனி வரும் காலங்களில் பாமர மக்களால் சர்வை பண்ண முடியும். இப்போ எனக்கு அந்த சுராஜுங்கிற பையனெல்லாம் வெட்டும்போது நான் இனி எந்த இடத்துல பொருத்தி பார்க்குறேன் அப்படின்னா, என்னோட தம்பியோ என்னோட சொந்தக்காரனோ யாரோ ஒருத்தன் ஒரு வட மாநிலத்துக்கு வேலைக்கு போறான்னு வச்சுக்கோ, அங்க உள்ள வட மாநிலத்துக்காரன் தென் மாநிலத்துக்காரனை இப்படி ட்ரீட் பண்ணான்னு நினைக்கும் போது எனக்கு எப்படி இருக்கும்? எக்ஸாம்பிள் கர்நாடகா தமிழ்நாடு வாட்டர் இஷ்யூ பாரு, அந்த டைம்ல அது வந்து தமிழ் விசஸ் கன்னடா கிளாஸ் மாதிரி போச்சு. சோ அப்ப அங்க இருந்த தமிழர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, இங்க இருந்த கன்னடர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இடையில கூட திருப்பூர்ல பாத்தீங்கன்னா அந்த கன்னட கொடியை தூக்கிட்டு வந்ததுக்கு அந்த ஒரு மூதேவி அடிச்சிருக்கு, அந்த அவங்கள பிடிச்சி வச்சு அந்த அவங்களெல்லாம் பிடிச்சி கொண்டு போயிட்டாங்க. ஆனா அந்த அளவுக்கு தற்குறிகளா இருக்காங்க நம்ம ஊர்ல, புரியுதா? இப்போ இதெல்லாம் வந்து குறையணும் அப்படின்னா எவனும் இப்போ பைக்கு ஹெல்மெட் போட்டு பைக் ஓட்டணுன்றதுக்காகலாம் எவனும் ஓட்டுறது கிடையாது. பிடிச்ச 1000 ரூபாய் ஃபைன் போடுவானேன்னு பயந்து போய் ஹெல்மெட் போடுறவங்க நிறைய பேர். ஆக்சுவலா நம்மளே, அதாவது அடல்ட்ஸ் நம்மளே அன்சேஃபா உணர்றோம். நம்ம ஃபேமிலியை எப்படி பாதுகாக்கிறது இவங்கிட்ட இருந்து அப்படின்ற ஒரு பயம் எல்லாத்துக்குமே இங்க இருக்கு, எல்லாத்துக்குமே இருக்கு. அதுதான் இப்போ அந்த சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் வந்து ஒரு சம்பவத்துல ஒரு ஒரு விக்டிமா ஆகும்போது அவங்களோட மனநிலைமையை நீ யோசிச்சுப்பாரு, எந்த அளவுக்கு அவங்க சஃபர் ஆயிருப்பாங்க. அப்ப நீங்க மக்களை பத்தியே யோசிக்கல அப்படின்னா சட்டங்கள் என்ன பண்ணுச்சு? இன்னொன்னு என்னன்னா, இப்பதான் நிறைய ஃபேமிலிஸ் வந்து ஹெல்ப், அதாவது பொண்ணுங்களை வெளியே விட்டுறது அந்த மாதிரி வெளியே வராங்க, அவங்களை வந்து மறுபடியும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வைக்கிறாங்க, பயத்தை கொடுக்குறாங்க. இருக்கிற பயம் வந்து தப்பு பண்றவங்களுக்கு இருக்கணும், ஆனா இங்க அப்படியே உல்டாவா இருக்கு, தப்பு பண்றவங்க பயம் எல்லாம் பண்றான், நம்ம நார்மலா இருக்கவங்க பயந்துடுறான். அதே நேரத்துல நல்லதுன்னு நினைக்கிறோம் நம்ம பயந்துக்கிட்டு. நான் இப்போ இதை சொல்லணும்னா சம்மந்தம் இல்லாத ஒரு டாபிக்ல இருந்து கரெக்டா நான் இதுக்குள்ள வரேன். ஒரு விளாகர், ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற, நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்திருக்கலாம், அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவா, ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா. ஒரு விளாகர் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஃபேமஸான ஒரு விளாகர் ஒரு தடவை வந்துட்டு விளாக் எடுக்கிறதுக்காக ஒரு டூர், அது எப்படின்னா கொல்கட்டாக்கு. அந்த விளாக் அந்த சீரிஸ் முடியுது, கொல்கட்டா சீரிஸ் முடியறப்போ அந்த ஆள் சொல்றாரு, எப்படியாவது தமிழ்நாட்டுக்கு போயிடணும், நீங்க சொல்றீங்க தமிழ்நாட்டுல ஆட்சி வந்துட்டு ரொம்ப மோசமா இருக்கு, அங்க இருக்கவே முடியாது, ரொம்ப 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 கடுமையா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க, கொல்கட்டா வந்துட்டு 2 நாள் தங்கி இருந்து பாருங்க, நம்ம ஊர் தமிழ்நாடு சொர்க்கம் மாதிரி உங்களுக்கு தெரியும். மேஜர் ரீசன் கொல்கட்டால என்ன அப்படின்னா படிப்பறிவு இல்லை, லிட்ரஸி ரேட் ரொம்ப 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 குறைவு, படிப்பறிவு கிடையாது. அங்க இருக்கிறவன் வந்துட்டு நமக்கே தெரியும், போறப்போ ரோட்ல போயிட்டு இருக்கப்போ ஓகே இது பப்ளிக், ரொம்ப அர்ஜென்ட்டா யூரின் வருதுன்னா இது பப்ளிக், இங்க நம்ம அடிக்கக்கூடாது, கொஞ்சம் மறைவான இடத்துக்கு போய் தான், எவ்வளோ அர்ஜென்ட்டா வந்தாலும் அடக்கி வச்சுட்டு மறைவான இடத்துக்கு தான் போயிடணும். அங்க அப்படி கிடையாது, அங்க பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னா இங்க ஒன்று கிடைச்சிட்டு இருப்பாங்க. இதுதான் கொல்கட்டாவோட நிலைமை. கொல்கட்டா மேக்ஸிமம் நார்த் இந்தியா ஃபுல்லாவே அந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் அவங்களோட படிப்பறிவு. இன்னொரு விஷயம், அவங்க வந்துட்டு மேக்ஸிமம் எல்லா நேரமும் போதையில தான் இருப்பானுங்க, போட்டு துப்பிட்டு இருக்கிறது, கஞ்சா அந்த மாதிரி தான் இருப்பானுங்க. இப்போ நாங்க 3 பேர் பேசின விஷயத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் புரியணும் அப்படின்னா, நம்மளும் கிட்டத்தட்ட கொல்கட்டா லெவல
கொஞ்சம் கொஞ்சமாக அட்டைன் பண்ணிட்டு இருக்கிறோங்கிறது தான் உண்மை, நிதர்சனமான உண்மை. எப்படின்னா சின்ன வயசுலேருந்தே போதையை பழகியாச்சுனாக்கா அவன் படிக்கிற வயசுல வேலைக்கு போவான். எதுக்காக வேலைக்கு போவான்னா போதையை வாங்குறதுக்கு, கஞ்சா வாங்குறதுக்குன்னு என்ன பண்ணுவான், வேலைக்கு போவான். இது நான் அவங்க விளையாட்டுக்கு சொல்ல, சீரியஸாக நடந்துருக்கு, எங்கள் ஊர்லேயே நடக்குது. அவன் சின்ன வயசுலேருந்து அவன் கூட பேசி பழகிற ஒரு அவங்க அப்பா அம்மா கேங் எப்படின்னாக்கா ஒரு கட்டத்தில் என்ன ஆயிரும்னாக்கா நல்லா ஜாலியாக கிரிக்கெட் விளாண்டுட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னாக்கா அந்த சின்ன பசங்களை மட்டும் விட்டுட்டு பெரிய கேங் என்ன பண்ணும், தனியாக போய் சரக்கு அடிக்கும். ஒரு ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னாக்கா அந்த கேங்கில் ஒரே ஒரு பையன் மட்டும் இருப்பான். அந்த பையனை சேர்த்து கூட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த பையனுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, சரக்கை தரமாட்டாங்க. அப்போ என்ன ஆகும், டேய் நீயும் வாடான்னு சொல்லிட்டு அவன் இன்னொருத்தனை கூட்டு போக அப்படியே போய் அந்த கேங்கோடயே சேர்ந்துட்டு அவன் 10th மேலே என்ன பண்ண மாட்டான், ஃபுல்லாக ஸ்கூலில் ட்ராப் அவுட் பண்ணிடுறான். ட்ராப் அவுட் பண்ணிட்டு என்ன பண்ணுறான், அப்போ இருந்து அவன் என்ன பண்ணுறான், சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கடுத்து என்ன பண்ணுறான், வேலைக்கு போக ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவன்கிட்ட காசு கிடையாது. நம்ம மற்ற ஸ்டேட்ல நமக்கு தேவை கிடையாது. இது தமிழ்நாட்டில் இப்படி நடந்துகிட்டு இருக்கு. இது யாரோட மிஸ்டேக்? இது ஒரு இடத்துல இப்போ எங்கள் ஊரில் நான் பார்த்த ஒரு விஷயம். இது சென்னையில இருக்கட்டும், திருத்தணியில இருக்கட்டும், அது வந்துட்டு இப்போ சரக்கா இருக்கிறது அங்கே வந்துட்டு என்னவா இருக்குன்னா கஞ்சாவா இருக்கு. வேற ஒரு இடத்துல வேற ஒன்றா இருக்கு. இது எப்படி உள்ள வருது? இதை ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுக்காக கவர்மெண்ட் என்ன முடிவு எடுக்கணும்? கவர்மெண்ட் வந்துட்டு இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தெரியாம இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு ஊர்ல ஒரு குறிப்பிட்ட கேங் பண்றது ஒரு ஊரே பண்ணும். அந்த ஒரு ஊர் பண்றத, ஒரு தொகுதி பண்றத கடைசியில் அந்த வட்டம் பண்ணும். அதுக்கடுத்து அந்த மாவட்டம் பண்ணும். அதுக்கடுத்து மாநிலத்தில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ நம்மளுக்கும் நார்த்துக்கும் என்ன ஒரு வித்தியாசம் வரும்? இதுக்கான பனிஷ்மெண்ட் எப்படி இதை வந்துட்டு உள்ள கொண்டு வராமல் இருக்கணும்? கன்ஃபார்ம் கொண்டு வரக்கூடாது. அப்படி ஒரு கொண்டு வந்துட்டாலும் அது மூலியமா நடக்கிற ஒரு மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் இப்போ நாங்கள் இப்போ அட்ரஸ் பண்ண ஒரு 3 மிஸ்டேக்ஸ். இது வந்து மேஜர் மிஸ்டேக்ஸ். இது மாதிரி ஏகப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா? இப்போ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் அடுத்து நடக்கக்கூடாதுன்னா இந்த 3 மிஸ்டேக்ஸுக்கு இவங்க என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கணும் அப்படின்னா, இப்போ இதில் கட் பண்ணி நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். சின்ன வயசில் நீ வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணுற, அந்த விஷயம் வந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து உங்கள் அம்மாட்ட சொல்லிடுறாங்க. நீ என்ன, உனக்கு என்ன மனநலம் இருக்கும் அந்த டைமில்? அவன் மேலே வெறியாகும். உங்கள் அம்மாவை நினச்சி உனக்கு எப்படி இருக்கும்? எனக்கு ஐயோ ஒரு பயம் இருக்கும். பயம். அதுதான். இப்போ உனக்கு ஒரு விஷயம், நீ உனக்கு வந்துட்டு ஒரு சொந்தக்காரங்க ஒரு வேலை ஏவுறாங்க, நீ செய்யாமல் விட்டுட்ட, உங்கள் அம்மா அதை பார்த்துட்டாங்க, உங்கள் சொந்தக்காரங்க கிளம்பிட்டாங்க, உனக்கு எப்படி இருக்கும்? இதுதான் நமக்கு தேவை. பயம். அதாவது இந்த பயம் நமக்கு பயம் கிரியேட் ஆகிற அளவுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் நம்ம கொடுக்கணும். அதை வந்துட்டு ஊரறிய செய்யணும். ஊரறிய செஞ்சா மட்டும்தான் அடுத்து தெரியும், வெளியே தெரியும். அப்போ பண்ணா இந்த மாதிரி ஆகும் பயம் வரும். இது நடந்துட்டு இருக்கும் போதே பேரலா இன்னொரு இடத்துல இதை ஸ்டாப் பண்ணி ஆகணும். இதை ஸ்டாப் பண்ணலை அப்படின்னாக்கா நீங்க என்னதான் பயமுறுத்தினாலும் அவன் பயத்தெல்லாம் அவன் கண்டுக்க மாட்டான். அவனுக்கு வந்துட்டு இழுத்தோடனே அந்த ஒரு நைட் அவனுக்கு இருக்கிற ஒரு அந்த கிக்கை மட்டும்தான் எதிர்பார்ப்பான். அந்த கிக்ல அவன் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், என்ன எப்படி வேணாலும் நடந்துக்கலாம். ஆனா அவனுக்கு அந்த கிக்கு தேவை இருக்கு. அதாவது இதை வந்து இதை ஒரு ட்ரெண்ட் அதான் சொன்னல, இது வந்து கெத்தா அவன் ஃபீல் பண்றானுங்க. புரியுதா? இதெல்லாம் கெத்து கிடையாது அப்படின்னு சொல்லி அவனை கைகால உடைச்சு போட்டா ஐயோ கெத்து நினைச்சு பண்ணமே ஒரு 2-3 பேர் வாழ்க்கை போச்சுன்னா அந்த கேங் அப்படி தெரியும். எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஒரு மாதிரி சுத்திட்டு இருந்தவர். அவரை பார்த்தா எல்லாரும் அவரை பத்தி பேசுற மாதிரியான ஒரு ஆளு, கொஞ்சம் கெத்தா இருந்தாலும் சண்டைக்குன்னா வந்தால்தான். இப்போ அந்த ஆளை பார்த்தா ஐயோ இவன்ட்டெல்லாம் வாய் விடக்கூடாதுப்பா, இவன் பிரச்சனை வேணா பேசிட்டே இருப்பான், இவெல்லாம் மனுஷனா பைத்தியக்காரன் அப்படி சொல்றது அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, கெத்தாயிருச்சு. நம்மட்டெல்லாம் இவனும் வம்பிழுக்க மாட்டாங்களா, நம்மெல்லாம் பெரிய ஆளாச்சு அந்த மாதிரி சொல்லி சுத்திட்டு இருந்தாலும் ஒரு தடவை என்ன பண்ணிட்டான், ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு இடத்துல திருடுனான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கழிட்டாங்க, இவன் மட்டும் மாட்டிட்டான். ஒரு கையை வெட்டிட்டாங்க. வெட்டி உண்மையாக லிட்டரலாக வெட்டிட்டானுங்க. நான் அது ஒரு கம்யூனிட்டி பேஸ்டு தான், நான் அது என்ன இதுன்னு சொல்ல விரும்பல. வெட்டிட்டாங்க. வெட்டினதுக்கு அடுத்து அந்த ஆளோட வாழ்க்கை எல்லாம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து மேலே துண்டை அழுக்கான ஒரு துண்டு லுங்கி, அவங்க வீட்டில் அவனை சேர்த்துக்கல, ரொம்ப கேவலமான லுங்கி, வெறும் உடம்போட பிச்சை எடுத்துட்டு இருக்கான். இப்போ அவன் போய் திருடுவானா? மாட்டான். அவனை பார்க்குற இவன் திருடுனா இந்த நிலமை தான் அப்படின்னு பார்க்குற அந்த அவனை சுற்றி இருந்த பசங்களுக்கு என்ன இருக்குன்னா அப்போ யாருமே அவன் கூட இல்லை. அதுக்கு காரணம்னா இப்போ கிரைம் நியூஸ் தான் ஜாஸ்தி வருது. கிரைம் இப்படி பண்ணிட்டு அவனுக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுத்துட்டாங்கன்ற நியூஸ் என்னைக்கு ஜாஸ்தியா வருதோ அன்னைக்கு இது மாறும். போதையை ஸ்டாப் பண்ணணும், மதுவிலக்கு அமல்படுத்தணும். இதை கொஞ்சம் கொஞ்சமா பண்ணா மட்டும்தான் முடியும். இல்லைன்னா கன்ஃபார்ம் தமிழ்நாடும் அடுத்த கொல்கட்டாவே. அழகா லிமிட் பண்ணலாம். ஏன் சொல்றேன், ரேஷன் கார்டு கொடுக்குறீங்க, ரேஷன் கார்டுக்கு இவ்வளவுதான் அரிசி, இவ்வளவுதான் சீனின்னு கொடுக்குறீங்க, அப்போ இவ்வளவுதான் சரக்கு ஒரு ரேஷன் கார்டுக்கு ஏன் கொடுக்க முடியாது அவங்களால? ஒரே அடியா நிறுத்தினா ஓகே, பல பேருக்கு நடுக்க வரும், பல பேர் அதுலயே லிமிட் பண்ண உங்களால முடியல. ஒரு ரேஷன் கார்டுக்கு இவ்வளவுதான், மாசத்துக்கு இவ்வளவுதான் உன்னால இது வாங்க முடியும்னு லிமிட் பண்ணிட்டேன்னா, லிமிட் பண்ணிட்டா பொங்கலுக்கு கலெக்ஷன்லாம் போட முடியாது, லிமிட் பண்ண முடியும்ல. அதே மாதிரி சீனி கார்டு, அரிசி கார்டு வைக்கிறாங்களா, அதே மாதிரி மது கார்டுன்னு ஒன்று தனியா வச்சுக்கணும். தேவையானதுக்கு அளவா கொடுத்துட்டு தேவையில்லாதெல்லாம் அளவு இல்லாம வச்சிருக்காங்க. ஃபைனலா ஒரே ஒரு கொஸ்டின் தான், இந்த கொஸ்டினோட இந்த வீடியோ முடிக்கிறோம். நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? ஆர் யூ சேஃப்? கமெண்ட் பண்ணுங்க. நீங்க சேஃபா இருக்கீங்களா ஃபர்ஸ்ட்?